டிசம்பர் மாத வேத வாசிப்பு திட்டம். இன்றைய வேத வாசிப்பிற்கான வசனங்கள் எரேமியா 33ஆம் அதிகாரம் வசனங்கள் 14-18 வரை. இதோ நாட்கள் வருமென்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்துக்கும் யூதாவின் குடும்பத்துக்கும் சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிப்பார். அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும். அவர் எங்கள் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம். இஸ்ரவேல் வம்சத்தின் சிங்காசனத்தின் மேல் உட்காரத்தக்க புருஷன் தாவீதுக்கு இல்லாமற் போவதில்லை. தகன பலியிட்டு போஜன பலி செலுத்தி நாள்தோறும் பலியிடும் புருஷன் எனக்கு முன்பாக ஆசாரியருக்கும் லேவியருக்கும் இல்லாமற் போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். ஜெபிப்போம். எல்லாமல்ல பரமபிதாவே, உம்முடைய மகிமை நிறைந்த நாமத்திற்கு எங்கள் ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இன்றைக்கும் என்றைக்குமாய் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்பு தகப்பனே, இப்போதும் கூட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்போதும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். தேவனே, எங்களுடைய வாழ்க்கையில் நீர் உம்முடைய கிருபையினாலும் உம்முடைய இரக்கப் பெருக்கங்களினாலும் உம்முடைய தலைப்பேரான குமாரனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தந்ததற்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதுக்கு நீதியின் கிளையை முளைக்க பண்ணுவேன் என்று சொல்லி நீர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியில் நீர் அனுப்பினதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அவர் பூமியிலே நியாயத்தையும் நீதியையும் நடப்பிக்கிறதற்காய் கொடான கொடி ஸ்தோத்திரம். யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும்படியாகவும் அவர் நீதியாயிருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமமாய் அமைந்திருக்கிறபடியாகவும் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இப்போதும் கொடாண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் அவர் நீதி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குறைவுகள், எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏமாற்றங்கள், பலவீனங்கள், சோர்வுகள் எல்லாத்துக்கும் மத்தியில் நீர் எங்களை உமக்கு பிரியமுள்ளவர்களாய் நாங்கள் நடக்கும்படிக்கும் உமக்கு ஏற்ற விதமாய் நாங்கள் இருக்கும்படியாகவும் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காயும் நீதியாய் இருக்கிற கர்த்தரை கொண்டு எங்களுக்கு நீர் போதிக்கிறதற்காயும் கொடான கொடி ஸ்தோத்திரம். இப்போதும் கூட அடியனோடு கூட சேர்ந்து இந்த காணொளியிலே தேவனை பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியையும் கர்த்தர் பெயராய் ஆசீர்வதியும். அவருடைய வாழ்க்கையிலும் தேவையான நன்மைகள் கிடைக்கவும், அவருடைய வாழ்க்கைக்கும் தேவையான நீதி நடைபெறவும் கர்த்தர் தாமே அவர்களுக்கு துணை நிற்கும்படியாக ஜெபிக்கிறோம். இப்போதும் அவர்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்து அவர்களை பலப்படுத்தும்படியாக, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தொடர்ந்து வளரும்படியாக, அவருடைய நீதியில் தொடர்ந்து வளர்ந்து பெருகும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, விசுவாசத்திலே தொடர்ந்து பலப்படும்படியாக கர்த்தர் துணை நிற்பீராக. எல்லா பொல்லாப்புக்கும் எல்லா ஆபத்து விபத்துக்களுக்கும் ஒவ்வொருவரையும் விலக்கி விடுவித்து காத்து அவருடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்து தேவனே உமக்குள்ளாக உம்முடைய நாமத்திலே அவர்கள் தொடர்ந்து அவர்கள் பலப்பட்டு உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் தொழுது கொள்ளுகிறவர்களாக இருக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கர்த்ததாமே கிருபை பாராட்டும்படிக்கு ஜெபிக்கிறோம். உம்முடைய தயவு அவர்களை எப்பொழுதும் நிரப்பட்டும். உம்முடைய கிருபை அவர்களை எப்பொழுதும் தாங்கட்டும். அதற்காக கொடான கொடி ஸ்தோத்திரம். தேவனே, அவரவருக்கு தேவையான நன்மைகளை தந்து அவரவர் வாழ்க்கையில் தேவையான நீதிகளை தந்து கர்த்தர் வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த இரத்தத்திற்குள் ஒப்புவித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் இந்த ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சமாதானமும் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் என்றைக்கும் உங்களோடும் உங்கள் அன்பு குடும்பத்தோடும் இருப்பதாக. ஆமென்.